நண்பர்களே, இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான செம த்ரில்லிங்கான ஐபிஎல் மேட்ச் நடந்தது. முதல்ல பாலிங் செஞ்ச ராஜஸ்தான் பவுலருங்க சுத்தமா சரியில்லை. அதனால குஜராத் டீம் 209 ரன்கள்னு ஒரு மலை மாதிரி டார்கெட்டை ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு செட் பண்ணுச்சு. ஆனா அந்த டார்கெட்டை சேஸ் பண்ண ராஜஸ்தான் டீம் இறங்கினப்போ வைபவ் சூரியவன்ஷிங்கிறவர் அப்படி ஒரு ஆட்டம் போட்டாரு பாருங்க. குஜராத் பவுலருங்க பந்தெல்லாம் பீச்சு எடுத்தாரு, மொத்த மேட்சையும் மாத்தி போட்டாரு. வெறும் 35 பால்ல ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக கம்மியான வயசுல மிக வேகமான சதம் அடிச்சு கிரீஸ் கெயில், ரோஹித் சர்மா, யூசுப் பதான் மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்களோட ரெக்கார்டை எல்லாம் உடைச்சிட்டாரு. கடைசியில என்ன நடந்ததுன்னு பாருங்க. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. இந்த வீடியோல அந்த செம த்ரில்லிங்கான மேட்சோட முழு ஹைலைட்ஸையும் உங்களுக்கு சொல்றோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவோட லைக் டார்கெட் 800 லைக்ஸ். நண்பர்களே, இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச் ஜெய்ப்பூர்ல இருக்கிற மான்சிங் ஸ்டேடியம்ல நடந்தது. டாஸ் சுண்டி போட்டப்போ ராஜஸ்தான் டீமுக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. அவங்க முதல்ல பாலிங் செய்ய முடிவு பண்ணாங்க. குஜராத் பக்கம் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களோட 2 டேஞ்சரான பேட்ஸ்மேன்கள் சுப்மன் கில் கூட சாய் சுதர்சன் ஜோடி பேட்டிங் செய்ய வந்தாங்க. அவங்க 2 பேர் மேலையும் டீமுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருந்தது. அங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் முதல் ஓவர் பாலிங் வேகத்தின் விற்பனையாளர் ராஃப்டார் கே சாடகர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்தாரு. சூப்பரா பாலிங் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஓவரோட கடைசி பால்ல சாய் சுதர்சன் தன்னோட ஸ்டைல்ல ஒரு அதிரடியான பவுண்டரி அடிச்சு முதல் ஓவர்ல 6 ரன்கள் எடுத்தாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் 2வது ஓவர் மகேஷ் தீக்ஷனா கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்துல 2 பால்ல சுப்மன் கில் ஓடி 2 ரன்கள் எடுத்தாரு. அப்புறம் 3வது பால்ல சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கர் சாய் சுதர்சனுக்கு கொடுத்தாரு. ஓவரோட 4வது பால்ல சாய் சுதர்சன் ஒரு அசத்தலான பவுண்டரி அடிச்சு குஜராத் டைட்டன்ஸோட ஸ்கோரை ராக்கெட் வேகத்துல ஏத்தினாரு. 2 பேரும் சேர்ந்து 2வது ஓவர்ல 11 ரன்கள் சேர்த்துக்கிட்டாங்க. 2 ஓவர் முடிவுல குஜராத் டைட்டன்ஸோட ஸ்கோர் 17 ரன்கள். குஜராத் டைட்டன்ஸோட ஆரம்பம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அங்க ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு விக்கெட் எடுக்கணும்னு தேடிட்டு இருந்தாங்க. 3வது ஓவர்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் ரியான் பராக் பவுலிங் செய்ய யுத்வீர் சிங்கை கூப்பிட்டாரு. யுத்வீர் தன்னோட பவுலிங்கால 2 பேட்ஸ்மேன்களையும் நல்லா திணறடிச்சாரு. அப்போ 5வது பால்ல சுப்மன் கில் ஒரு மின்னல் வேக பவுண்டரி அடிச்சாரு. அடுத்த பாலையும் பவுண்டரிக்கு மாத்தினாரு. 2 பேரும் சேர்ந்து குஜராத் டைட்டன்ஸோட ஸ்கோரை 3 ஓவர்ல 27 ரன்களுக்கு கொண்டு போயிட்டாங்க. 2 பேட்ஸ்மேன்களும் நல்லா செட் ஆயிட்டாங்க. வேகமா ரன்கள் எடுத்து டீம் ஸ்கோரை ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. ராஜஸ்தான் பக்கம் விக்கெட்டுக்காக 4வது ஓவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்தாரு. அவரோட 3வது பால்ல சுப்மன் கில் ஒரு சூப்பரான பவுண்டரி அடிச்சாரு. அப்புறம் 4வது பால்ல சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கர் சாய் சுதர்சனுக்கு கொடுத்தாரு. ஓவரோட 5வது பால்ல சாய் சுதர்சனும் ஒரு அசத்தலான பவுண்டரி அடிச்சு ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பவுலிங்கை கிழின்னு கிழிச்சிட்டாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4வது ஓவர்ல 11 ரன்கள் விட்டு கொடுத்தாரு. 4 ஓவர் முடிவுல குஜராத் டைட்டன்ஸோட ஸ்கோர் எந்த விக்கெட் இழப்பு இல்லாம 38 ரன்கள். ஒரு பக்கம் சாய் சுதர்சன் பவுண்டரி மழை பொழிஞ்சு டீம் ஸ்கோரை ராக்கெட் வேகத்துல ஏத்திக்கிட்டே இருந்தாருன்னா, இன்னொரு பக்கம் சுப்மன் கில்லும் வேகமா ரன்கள் எடுத்து அவருக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்ச்ல நிலைச்சு நிக்கணும்னா தொடர்ச்சியா விக்கெட் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. 5வது ஓவர்ல ராஜஸ்தான் கேப்டன் ரியான் பராக் பால மறுபடியும் மகேஷ் தீக்ஷனா கையில கொடுத்தாரு. ஓவரோட 2வது பால்ல சாய் சுதர்சன் ஒரு டேஞ்சரான பவுண்டரி அடிச்சாரு. இதுக்கு அப்புறம் 2 பேட்ஸ்மேன்களும் சிங்கிள் டபுள்னு எடுத்து 5வது ஓவர்ல 9 ரன்கள் எடுத்துக்கிட்டாங்க. 5 ஓவர் முடிவுல குஜராத் டைட்டன்ஸோட ஸ்கோர் 47 ரன்கள். குஜராத் டைட்டன்ஸோட ஸ்கோர் வேகமா ஏறிக்கிட்டே இருந்தது. 2 பேட்ஸ்மேன்களுக்கும் நடுவுல ஒரு வலுவான பார்ட்னர்ஷிப் உருவாக்கிக்கிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலருங்க விக்கெட் எடுக்க முடியாம தொடர்ந்து திணறினாங்க. இதனால கேப்டன் ரியான் பராக் ரொம்பவே கவலையா தெரிஞ்சாரு. பவர் பிளேவோட கடைசி ஓவர்ல ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங்ல மாற்றம் இருந்தது. இந்த தடவை ரியான் பராக் பவுலிங் செய்ய சந்தீப் சர்மாவை கூப்பிட்டாரு. வந்த உடனே சந்தீப் சர்மா அப்படி ஒரு பவுலிங் போட்டாரு பாருங்க. பேட்ஸ்மேன்களும் ஒரே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சாய் சுதர்சனுக்கும் சுப்மன் கில்லுக்கும் சந்தீப்போட பால் சுத்தமா புரியல. ஒவ்வொரு ரன் எடுக்கவும் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. சூப்பரா பவுலிங் செஞ்சு சந்தீப் சர்மா 6வது ஓவர்ல வெறும் 6 ரன்கள் மட்டுமே போக அனுமதிச்சாரு. ஆனா சந்தீப் சர்மாவாலையும் டீமுக்கு விக்கெட் எடுத்து கொடுக்க முடியல. 6 ஓவர் முடிவுல குஜராத் டைட்டன்ஸோட ஸ்கோர் எந்த விக்கெட் இழப்பு இல்லாம 50 ரன்களை தாண்டி மெல்ல மெல்ல மேட்ச் போய்கிட்டு இருந்தது. 2 பேட்ஸ்மேன்களும் ஒரு வலுவான பார்ட்னர்ஷிப் அமைச்சு குஜராத்தோட ஸ்கோரை 10 ஓவர்ல 92 ரன்களுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது கூடவே சுப்மன் கில் 31 பால்ல தன்னோட அரை சதத்தையும் முடிச்சாரு. ராஜஸ்தான் பக்கம் 11 ஓவர் கொண்டு வந்த மகேஷ் தீக்ஷனா தன்னோட மேஜிக்கை காமிச்சாரு. 2வது பால்லே சாய் சுதர்சன் ரியான் பராக் கையில கேட்ச் அவுட் ஆக்கி அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சாரு. சாய் சுதர்சன் 39 ரன்கள் எடுத்துட்டு வெளியில போக வேண்டியதாச்சு. இப்ப சுப்மன் கில்லுக்கு துணையா ஜோஸ் பட்லர்
11 ஓவர் முடிஞ்சதும் குஜராத்தோட ஸ்கோர் 97 ரன்கள் இருந்தது. 12 ஓவர்ல ரியான் பராக் பாலிங் செய்ய சந்தீப் சர்மாவை அனுப்பிச்சாரு. அவரோட 4வது பால்ல கில் ஒரு விண்ணை பிளக்கிற சிக்ஸர் அடிச்சு குஜராத்தோட ஸ்கோரை ராக்கெட் வேகத்துல ஏத்தினாரு. இதுக்கு அப்புறம் 13 ஓவர்ல சூப்பரா பாலிங் செஞ்ச வனிந்து ஹசரங்கா வெறும் 3 ரன்கள் விட்டு கொடுத்தாரு. 12 ஓவர் முடிஞ்சதும் குஜராத்தோட ஸ்கோர் ஒரு விக்கெட் இழப்புக்கு 110 ரன்கள் இருந்தது. பாத்துக்கிட்டே இருக்கும் போதே மேட்ச் வேகமா போய்கிட்டு இருந்தது. இப்போ 2 பேட்ஸ்மேன்களும் உறுதியா நின்னுகிட்டாங்க. வேகமா ரன்கள் எடுத்து குஜராத்தோட ஸ்கோரை 15 ஓவர்ல 149 ரன்களுக்கு கொண்டு போயிட்டாங்க. 16 ஓவர்ல இருந்து 2 பேரும் 9 ரன்கள் சேர்த்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் 17 ஓவர் கொண்டு வந்த மகேஷ் தீக்ஷனாவோட முதல் பால்ல சுப்மன் கில் பவுண்டரி அடிச்சாரு. ஆனா அந்த பவுண்டரிக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தீக்ஷனா 4வது பால்ல பெரிய மீன் சுப்மன் கில்ல தன்னோட வலையில சிக்க வச்சு டீமுக்கு 2வது விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. சுப்மன் கில் 84 ரன்கள் எடுத்துட்டு வெளியில போக வேண்டியதாச்சு. அவர் தன்னோட சதத்தை முடிக்க தவறினாரு. ஆனா ஜோஸ் பட்லர் இன்னும் கிரவுண்ட்ல நின்னுகிட்டு இருந்தாரு. அவருக்கு துணையா வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்துட்டாரு. 17 ஓவர் முடிஞ்சதும் குஜராத் டைட்டன்ஸோட ஸ்கோர் 2 விக்கெட் இழப்புக்கு 18 ரன்கள் வரைக்கும் போயிருந்தது. 18 ஓவர்ல புயலை கிளப்பி 2 பேட்ஸ்மேன்களும் பவுண்டரி சிக்ஸர்னு மழையை பொழிஞ்சாங்க. வாஷிங்டன் சுந்தர் இந்த ஓவர்ல ஒரு சிக்ஸர் அடிச்சாரு. ஜோஸ் பட்லர் ஒரு சிக்ஸரும் ஒரு பவுண்டரியும் அடிச்சு 19 ரன்கள் சேர்த்து குஜராத்தோட ஸ்கோரை ராக்கெட் வேகத்துல ஏத்துனாங்க. ராஜஸ்தான் பக்கம் 19 ஓவர் கொண்டு வந்த சந்தீப் சர்மா செம டைட்டா பாலிங் செஞ்சு 2 பேட்ஸ்மேன்களையும் நல்லா திணறடிச்சாரு. அப்போ 4வது பால்ல வாஷிங்டன் சுந்தர் தன்னோட விக்கெட்டை இழந்துட்டாரு. வாஷிங்டன் தன்னோட டீமுக்கு 13 ரன்கள் மட்டுமே செய்ய முடிஞ்சது. இப்போ ஜோஸ் பட்லருக்கு துணையா ராகுல் திவாடியா வந்துட்டாரு. 19 ஓவர் முடிஞ்சதும் குஜராத்தோட ஸ்கோர் 3 விக்கெட் இழப்புக்கு 196 ரன்கள் போயிருந்தது. ராஜஸ்தான் பக்கம் கடைசி ஓவர் பாலிங் செய்ய வந்த ஜோஃப்ரா ஆர்ச்சரோட முதல் பால்ல ராகுல் திவாடியா ஒரு மின்னல் வேக சிக்ஸர் அடிச்சாரு. ஆனா 2வது பால்லயே ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவரை பெவிலியனுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. கடைசியில ஷாருக்கான் மற்றும் ஜோஸ் பட்லர் சேர்ந்து குஜராத்தோட ஸ்கோரை 20 ஓவர்ல 209 ரன்களுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது கூடவே ஜோஸ் பட்லர் 26 பால்ல தன்னோட அதிரடியான அரை சதத்தையும் முடிச்சாரு. இந்த டார்கெட்டை அடையறதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் 2 இளம் பேட்ஸ்மேன்கள் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் வைபவ் சூரியவன்ஷியோட வெடிச்சு சிதற வைக்கிற ஜோடி கிரவுண்ட்ல இறங்குனாங்க. 2 பேட்ஸ்மேன்களுக்கும் டீமோட பெரிய பொறுப்பு இருந்தது. நண்பர்களே, உங்களுக்கு தெரிஞ்சுக்க சுப்மன் கில் ஏதோ காரணத்தால வெளியே போயிட்டாரு. குஜராத்தோட கேப்டன்சியை ரஷீத் கான் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. குஜராத் டைட்டன்ஸ் பக்கம் முதல் ஓவர் பாலிங் செய்ய வந்த வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜோட முதல் பால்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால் சிங்கிள் எடுத்து தன்னோட டீம் கணக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் 3வது பால்ல வைபவ் சூரியவன்ஷி தன்னோட ஸ்டைல்ல ஒரு விண்ணை பிளக்கிற சிக்ஸர் அடிச்சு தன்னோட கணக்க ஆரம்பிச்சாரு. 2 பேட்ஸ்மேன்களும் சேர்ந்து முதல் ஓவர்லயே 11 ரன்கள் எடுத்து டீமுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தாங்க. குஜராத் பக்கம் 2வது ஓவர் கொண்டு வந்த இஷாந்த் சர்மாவோட முதல் பாலை வைபவ் சூரியவன்ஷி காத்துல அடிச்சாரு. கேட்ச் ஆகிற வாய்ப்பு, ஆனா ஜோஸ் பட்லர் கேட்ச்ச மிஸ் பண்ணிட்டாரு. வைபவ் சூரியவன்ஷிக்கு ஒரு லைஃப் கிடைச்சது. 2வது ஓவரோட கடைசி பால்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு மின்னல் வேக சிக்ஸர் அடிச்சு 2 ஓவர்ல ராஜஸ்தானோட ஸ்கோரை 19 ரன்களுக்கு கொண்டு போயிட்டாரு. ராஜஸ்தானோட ஆரம்பம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஆனா குஜராத் டீமுக்கு விக்கெட் எடுக்கணும்னு தேடிட்டே இருந்தாங்க. 3வது ஓவர்ல ரஷீத் கான் பவுலிங் செய்ய முகமது சிராஜை அனுப்பிச்சாரு. இந்த தடவை யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவரோட பவுலிங்கை அப்படி கிழின்னு கிழிச்சு வச்சிட்டாரு. முதல்ல ஓவரோட 3வது பால்ல ஜெய்ஸ்வால் பவுண்டரி அடிச்சாரு. அடுத்த பாலையும் அவர் பவுண்டரிக்கு மாத்திட்டாரு. இதுக்கப்புறமும் ஜெய்ஸ்வாலோட பேட் நிக்கிற மாதிரியே தெரியல. 3வது ஓவரோட கடைசி பால்லையும் ஒரு டேஞ்சரான பவுண்டரி அடிச்சு 3வது ஓவர்ல இருந்து 13 ரன்கள் எடுத்துக்கிட்டாங்க. 2 பேட்ஸ்மேன்களும் சேர்ந்து 3 ஓவர்ல ராஜஸ்தானோட ஸ்கோரை 32 ரன்களுக்கு கொண்டு போயிருந்தாங்க. குஜராத் டைட்டன்ஸ் பக்கம் 4வது ஓவர் பாலிங் செய்ய வந்த இஷாந்த் சர்மாவோட முதல் பால்ல வைபவ் சூரியவன்ஷி ஒரு விண்ணை பிளக்கிற சிக்ஸர் அடிச்சு அவரோட ஹோஷை எல்லாம் கலைச்சிட்டாரு. அடுத்த பாலையும் அவர் சிக்ஸரா மாத்திட்டாரு. இதுக்கு அப்புறமும் வைபவ் சூரியவன்ஷியோட பேட் நிக்கிற மாதிரியே தெரியல. 3வது பால்ல ஒரு மின்னல் வேக பவுண்டரி அடிச்சு இஷாந்த் சர்மாவை முட்டி போட வச்சுட்டாரு. 5வது பால்லையும் வைபவ் ஒரு பெரிய சிக்ஸர் அடிச்சாரு. கடைசி பால்ல ஒரு சூப்பரான பவுண்டரி அடிச்சு ஒரே பரபரப்பாக்கிட்டாரு. இஷாந்த் சர்மாவோட இந்த ஓவர் குஜராத் டைட்டன்ஸுக்கு ரொம்பவே காஸ்ட்லியா போச்சு. இந்த ஓவர்ல இருந்து இஷாந்த் 28 ரன்கள் விட்டு கொடுத்தாரு. இந்த மாதிரி 4 ஓவர்லயே ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்கோர் 60 ரன்களுக்கு போயிருந்தது. ராஜஸ்தான் டீம் இந்த மேட்ச்ல உறுதியா தன்னோட கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு இருந்தது. அங்க குஜராத் டீம் இந்த மேட்ச்ல நிலைச்சு நிக்கணும்னா தொடர்ச்சியா விக்கெட் எடுக்கணும்னு தேடிட்டு இருந்தது. 5வது ஓவர்ல குஜராத்தோட பவுலிங்ல மாற்றம் இருந்தது. இந்த தடவை ரஷீத் கான் பால வாஷிங்டன் சுந்தர் கையில கொடுத்தாரு. ஓவரோட முதல் பால்ல ஜெய்ஸ்வால் பவுண்டரி அடிச்சாரு. அப்புறம் 2வது பால்ல சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்க வைபவ் சூரியவன்ஷிக்கு கொடுத்தாரு. ஸ்ட்ரைக்ல வந்த உடனே வைபவ் சூரியவன்ஷி தன்னோட நிஜ ரூபத்தை காமிச்சாரு. புயலை கிளப்பி பவுண்டரி சிக்ஸர்னு அடிச்சு வாஷிங்டன் சுந்தரை ரத்த கண்ணீர் விட வச்சிட்டாரு.
அஞ்சாவது ஓவரோட கடைசி பால்ல வைபவ் சூரியவன்ஷி ஒரு அசத்தலான பவுண்டரி அடிச்சாரு. இது கூடவே வெறும் 17 பால்ல 2025 சீசனோட மிக வேகமான அரை சதத்தை அடிச்சிட்டாரு. வைபவ் சூரியவன்ஷி அரை சதம் அடிச்ச மிக இளம் வீரர் ஆகிட்டாரு. 5 ஓவர் முடிஞ்சதும் ராஜஸ்தானோட ஸ்கோர் எந்த விக்கெட் இழப்பு இல்லாம 81 ரன்களுக்கு போயிருந்தது. 2 பேட்ஸ்மேன்களும் நல்லா செட் ஆகிட்டாங்க. குஜராத் பவுலருங்க பந்தெல்லாம் கிழின்னு கிழிச்சு டீம் ஸ்கோரை ராக்கெட் வேகத்துல ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. பவர் பிளேவோட கடைசி ஓவர்லயும் குஜராத்தோட பவுலிங்ல மாற்றம் இருந்தது. ரஷீத் கான் பவுலிங் செய்ய பிரசித் கிருஷ்ணாவை கூப்பிட்டாரு. டேஞ்சரான பவுலிங் செஞ்சு பிரசித் 2 பேட்ஸ்மேன்களையும் நல்லா திணறடிச்சாரு. 6வது ஓவர்ல வெறும் 6 ரன்கள் மட்டுமே அனுமதிச்சாரு. பவர் பிளே முடிஞ்சதும் ராஜஸ்தான் டீமோட ஸ்கோர் எந்த விக்கெட் இழப்பு இல்லாம 87 ரன்களுக்கு போயிருந்தது. 7வது ஓவர்ல பவுலிங் செஞ்சு ரஷீத் கான் 4 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ராஜஸ்தானோட ஸ்கோருக்கு ஒரு பிரேக் போட்டாரு. இதுக்கப்புறம் 8வது ஓவர்ல பிரசித் கிருஷ்ணாவை வைபவ் சூரியவன்ஷி மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் சேர்ந்து நல்லா வெளுத்து வாங்கி 17 ரன்கள் சேர்த்து ராஜஸ்தானோட ஸ்கோரை 100 ரன்களுக்கு மேல கொண்டு போயிட்டாங்க. 9வது ஓவர்ல இருந்து 2 பேட்ஸ்மேன்களும் 6 ரன்கள் மட்டுமே சேர்க்க முடிஞ்சது. 10வது ஓவர்ல குஜராத்தோட பவுலிங்ல பெரிய மாற்றம் இருந்தது. இந்த தடவை பவுலிங் செய்ய புது பவுலர் கிரீம் ஜனத் வந்துட்டாரு. வைபவ் சூரியவன்ஷி புயலை கிளப்பி 10வது ஓவரோட எல்லா பால்லையும் பவுண்டரி அடிச்சாரு. வைபவ் 10வது ஓவர்ல 3 விண்ணை பிளக்கிற சிக்ஸரும் 3 டேஞ்சரான பவுண்டரியும் அடிச்சு கரீம் ஜனத்தோட இந்த ஓவர்ல இருந்து 30 ரன்கள் சேர்த்துக்கிட்டாரு. ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்கோரை 144 ரன்களுக்கு கொண்டு போயிட்டாரு. தன்னோட சதத்துக்கு ரொம்பவே பக்கத்துல வந்துட்டாரு. குஜராத் பக்கம் 11 ஓவர் கொண்டு வந்த ரஷீத் கானோட 2வது பால்ல வைபவ் சூரியவன்ஷி ஒரு மின்னல் வேக சிக்ஸர் அடிச்சு வெறும் 35 பால்ல ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக வேகமான சதத்தை அடிச்சிட்டாரு. இது கூடவே வைபவ் சூரியவன்ஷி ஐபிஎல்ல சதம் அடிச்ச மிக கம்மியான வயசுடைய வீரர் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் 2 பேட்ஸ்மேன்களும் சிங்கிள் டபுள்னு எடுத்து ராஜஸ்தானோட ஸ்கோரை 11 ஓவர்ல 155 ரன்களுக்கு கொண்டு போயிட்டாங்க. 12 ஓவர்ல பாலிங் செய்ய வந்த பிரசித் கிருஷ்ணாவோட ஆரம்பத்துல 2 பால்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால் பவுண்டரி அடிச்சாரு. இதுக்கப்புறம் 3வது பால்ல சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்க வைபவ் சூரியவன்ஷிக்கு கொடுத்தாரு. டேஞ்சரான பாலிங் செஞ்ச பிரசித் கிருஷ்ணா 5வது பால்ல வைபவ் சூரியவன்ஷியை கிளீன் போல்ட் செஞ்சு வைபவ் சூரியவன்ஷியோட அதிரடியான இன்னிங்ஸை முடிச்சு வச்சாரு. தன்னோட இந்த இன்னிங்ஸ்ல வைபவ் சூரியவன்ஷி வெறும் 38 பால்ல 7 பவுண்டரி மற்றும் 11 விண்ணை பிளக்கிற சிக்ஸர்கள் உதவியோட 101 ரன்களோட ஒரு அதிரடியான இன்னிங்ஸ் ஆடி வரலாறு படைச்சாரு. வைபவ் சூரியவன்ஷி விக்கெட் விழுந்ததும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு துணையா நிதிஷ் ராணா வந்துட்டாரு. வந்த உடனே அவர் ஒரு பவுண்டரி அடிச்சு ராஜஸ்தானோட ஸ்கோரை 170 ரன்களுக்கு கொண்டு போயிட்டாரு. 12 ஓவர் முடிவுல ராஜஸ்தானோட ஸ்கோர் ஒரு விக்கெட் இழப்புக்கு 170 ரன்கள் இருந்தது. 13 ஓவர்ல தன்னோட ஸ்பின் மேஜிக்கை காமிச்சு ரஷீத் கான் 3வது பால்ல நிதிஷ் ராணாவை எல்பிடபிள்யூ ஆக்கி தன்னோட டீமுக்கு 2வது விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. ஆனா யசஸ்வி ஜெய்ஸ்வால் இன்னும் கிரவுண்ட்ல உறுதியா நின்னுட்டு இருந்தாரு. அவருக்கு துணையா ரியான் பராக் வந்துட்டாரு. 13 ஓவர் முடிவுல ராஜஸ்தானோட ஸ்கோர் 2 விக்கெட் இழப்புக்கு 174 ரன்களுக்கு போயிருந்தது. 14வது ஓவர்ல ரஷீத் கான் பவுலிங் செய்ய பால பிரசித் கிருஷ்ணா கையில கொடுத்தாரு. சூப்பரா பவுலிங் செஞ்ச பிரசித் கிருஷ்ணா இந்த ஓவர்ல வெறும் 9 ரன்கள் மட்டுமே போக அனுமதிச்சாரு. அப்புறம் 15வது ஓவர்ல குஜராத் பக்கம் பவுலிங் செய்ய வந்த சாய் கிஷோரை ரியான் பராக் தன்னோட ஸ்டைல்ல பவுண்டரி அடிச்சு வரவேற்றாரு. 3வது பால்ல ஒரு மின்னல் வேக சிக்ஸர் அடிச்சு ராஜஸ்தானோட ஸ்கோரை ராக்கெட் வேகத்துல ஏத்தினாரு. ஓவரோட கடைசி பால்ல ரியான் ஒரு பவுண்டரி அடிச்சு ராஜஸ்தானோட ஸ்கோரை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு போயிட்டாரு. குஜராத் பக்கம் 16வது ஓவர் கொண்டு வந்த வாஷிங்டன் சுந்தரோட 3வது பால்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு பவுண்டரி அடிச்சாரு. அப்புறம் 5வது பால்ல ஒரு மின்னல் வேக சிக்ஸர் அடிச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு மறக்க முடியாத ஒரு வரலாற்று வெற்றியை வாங்கி கொடுத்தாரு. ராஜஸ்தானோட வெற்றியில மிக முக்கியமான ஹீரோ வைபவ் சூரியவன்ஷி தான். அவர் வெறும் 35 பால்ல ஒரு அதிரடியான சதம் அடிச்சாரு. அங்க யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் 70 ரன்களோட ஒரு அசத்தலான இன்னிங்ஸ் ஆடினாரு. ராஜஸ்தான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட மொத்த டீமும் ஒரே கொண்டாட்டத்துல மிதந்தது. அங்க குஜராத் பக்கம் ஒரே சோகம் பரவிடுச்சு. ஆனா நண்பர்களே, இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? இந்த தடவை ஐபிஎல் டிராஃபியை எந்த டீம் ஜெயிக்கும்? நீங்களே கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரி புதுசு வீடியோக்களுக்கு நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.